அன்பர்களே, நீட் தேர்வு முறைகேடு பாரதத்தில் பெரிய பிரச்சனை ஆன நிலையில் தேர்வுகளை சீரமைப்பது தொடர்பாக நந்தன் நீலகேணி தலைமையில் மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்தது. இந்த குழுவில் சென்னை ஐஐடியின் இயக்குனர் காமகோடி அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் தொடர்பாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான பிரியங்கா, இந்தியாவில் தேர்வு முறையை சீர்திருத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் முன்னாள் உளவுத்துறை தலைவர் உள்ளார், தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஆகியோருடன் பசு கோமியம் நிபுணரும் இடம்பெற்றுள்ளார், பசு மூத்திரம் நிபுணரும் இடம்பெற்றுள்ளார் என விமர்சித்துள்ளார். சென்னை ஐஐடியின் இயக்குநராக உள்ள காமகோடியைத்தான் அவர் இவ்வாறு சிறுமைப்படுத்தி பாராளுமன்றத்தில் பேசினார். சென்னையில் ஒரு பசுக்கள் காப்பகத்தில் நடைபெற்ற மாட்டுப் பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய காமகோடி அவர்கள் நாட்டு மாடுகள் மற்றும் இயற்கை விவசாயம் குறித்து சில விஷயங்களை பேசினார். அப்போது பசுவின் சிறுநீருக்கு பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் செரிமான பண்புகள் அதிகம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அன்று அவர் கூறியதைத்தான் இன்று பிரியங்கா பாராளுமன்றத்தில் நக்கலாக அவர் பெயரை குறிப்பிடாமல் அவரை மாட்டு கோமிய நிபுணர் என்று விமர்சனம் செய்துள்ளார். சரி, காமகோடி அவர்களை இவ்வாறு விமர்சித்த பிரியங்காவின் தகுதி என்ன, காமகோடி அவர்களின் தகுதி என்ன என்று தேடிய போது பிரியங்கா டெல்லி ஜீசஸ் மேரி கல்லூரியில் சைக்காலஜியில் BA பட்டமும், பிரிட்டன் சுந்தர்லாந்து பல்கலைக்கழகத்தில் பௌத்த மதம் தொடர்பான முதுநிலை பட்டமும் பெற்றுள்ளார். அதாவது பெயரளவுக்கு பட்டத்தை பெற்றுள்ளார். சரி, அரசியலில் இவர் பெரிய ஆளுமையா என்று கேட்டால், இந்திரா காந்தி போல் முகன் தோற்றம் இருப்பதும் நேரு குடும்பத்தில் பிறந்தவரும் என்ற தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் பிரியங்காவுக்கு அரசியலில் இல்லை. தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் சொந்த மாநிலங்களில் போட்டியிட்டு வெற்றி பெறும் நம்பிக்கை இல்லாத காரணத்தால் கடைக்கோடி மாநிலமான கேரளாவிற்கு வந்து அங்கும் ஆதிவாசி மக்கள், பழங்குடியின மக்கள் மற்றும் சிறுபான்மைய மக்கள் அதிகம் வசிக்கின்ற வயநாடு தொகுதியில் சென்று போட்டியிட்டு வெற்றி பெறும் அளவிற்குத்தான் இவர்களின் அரசியல் ஆளுமையும் உள்ளது. சரி, பிரியங்காவால் விமர்சிக்கப்பட்ட காமகோடியின் தகுதி என்ன என்று பார்ப்போமா? காமகோடி கணினி அறிவியல் மற்றும் இன்ஜினியரிங் பிரிவில் சென்னை ஐஐடியில் MS மற்றும் PhD பட்டம் பெற்றுள்ளார். 2001 இந்த நிறுவனத்தில் இணைந்தார். 2022 ஜனவரி மாதம் இயக்குநராக பொறுப்பேற்றார். கணினி கட்டமைப்பு, தகவல் பாதுகாப்பு ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர். சென்னை ஐஐடியின் மைக்ரோ ப்ராசஸர் மேம்பாட்டு திட்டம், அதன் தகவல் பாதுகாப்பு கல்வி அமைப்பின் தலைவராகவும் உள்ளார். பாதுகாப்பு, தகவல் தொடர்புத்துறை போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகளுக்கு பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை தவிர்க்கும் நோக்கத்துடன் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட சக்தி என்ற இந்தியாவின் முதல் மைக்ரோ ப்ராசஸர் சிப் உருவாக்கிய குழுவிற்கு தலைமை வகித்தவர். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சகம் அமைத்த AI பணிக்குழுவின் தலைவராகவும் இருக்கிறார். சென்னை ஐஐடியில் JEE தலைவராக பதவி வகித்துள்ள காமகோடி தொழில்துறை ஆலோசனை ஆராய்ச்சி அமைப்பின் அசோசியேட் டீனாகவும் பணியாற்றியுள்ளார். ரிசர்வ் வங்கி தேசிய பங்கு சந்தையின் தொழில்நுட்ப குழுவிலும் இடம்பெற்றுள்ளார். சர்வதேச இதழ்கள் மாநாடுகளில் 150க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். முனைவர் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் ஏராளமான மாணவர்களுக்கு வழிகாட்டியுள்ளார். பத்மஸ்ரீ விருது, DRDOவின் சிறப்பு விருது, அப்துல் கலாம் தொழில்நுட்ப புத்தாக்க தேசிய ஆய்வு ஃபெலோஷிப், IPM பேராசிரியர் விருது, வாஸ்விக் தொழில்துறை ஆராய்ச்சி விருது உள்ளிட்டவற்றையும் இவர் பெற்றுள்ளார். தான் கற்ற கல்வியாலும் அறிவுக்கூர்மையாலும் சர்வதேச அளவில் மதிக்கப்படும் நிபுணராக, கல்வியாளராக உயர்ந்தவர் காமகோடி. அவரை ஆட்சி அதிகாரம் தந்த பல்வேறு வசதி வாய்ப்புகள், பிரத்யேக சலுகைகளை பயன்படுத்தி பெயரளவுக்கான பட்டப்படிப்புகளை மட்டும் படித்த பிரியங்கா காந்தி மோசமான வார்த்தையால் விமர்சனம் செய்திருப்பது தகுதியற்றதாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து 200க்கும் மேற்பட்ட அறிஞர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆக அரசியலிலும் சொந்த தகுதி இல்லை, படிப்பிலும்
பெயரளவுக்கான பட்டம் பெற்ற ஒருவர் இத்தனை தகுதி வாய்ந்த ஒருவரை தன்னுடைய பதவி இருக்கிறது, தனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக மோசமான வார்த்தையால் விமர்சித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றே அனைத்து தரப்பினரும் கூறுகிறார்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.